வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, பிராக் லெஸ்னர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில வந்து சிக்கியிருந்தாரு. இப்ப அதுல இருந்து பிராக் லெஸ்னர் வந்து ஒட்டுமொத்தமா வெளில வந்துட்டார் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு. அது இல்லாம 2025 சர்வைவர் சீரிஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்த வந்து நம்முடைய WWE வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம ரெசல்மனியா 42ல வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் ராக்கோட அந்த மேட்ச் வந்து நடக்காது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது நம்முடைய பீஸ்ட் அண்ட் கர்னல் பிராக் லெஸ்னர். அதாவது பிராக் லெஸ்னர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில சிக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு பொண்ணோட வந்து தப்பா இருந்தாரு, தப்பான விஷயங்கள் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிராக் லெஸ்னர் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக்ஷுவலி கேஸ் வந்து இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஹியரிங் வந்து போயிட்டு தான் இருக்கு. அதாவது நம்ம இதுல வந்து சொல்லுவோம்ல, அதாவது வாய்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாரி அங்க அந்த கேஸ் அப்படிங்கிறது பிராக் லெஸ்னர வச்சு பிராக் லெஸ்னர், வின்ஸ் மெக்மன் மேல அந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது போய்க்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது அந்த சர்ச்சைக்கும் பிராக் லெஸ்னருக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாரி தீர்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிராக் லெஸ்னருக்கு சாதகமா போய்க்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி இப்போ போறதுனால, பிராக் லெஸ்னரோட தரப்புல இருந்து எந்தவித தப்புமே இல்ல அப்படிங்கிற மாரி அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்படும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பிராக் லெஸ்னர் மேல இந்த செக்சுவலி கேஸ் இருக்குது. ஆனாலும் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கு. அதாவது அவர் மேல எந்த ஒரு கேஸுமே இல்ல அப்படிங்கிற மாரி அவரு மேல இருந்த அந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது படிப்படியாக நீக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்ச நாட்கள்ல வந்து அந்த செக்சுவலி அந்த கேஸ்ல இருந்து பிராக் லெஸ்னர் முழுமையா விடுபட்டுருவாரு. அவர் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாரி முழுமையா அந்த கேஸ்ல இருந்து விடுபட்டுருவாரு அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. அது இல்லாம அந்த கேஸ்ல இருந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து சம்மந்தமே இல்ல. இது வந்து எனக்காக போடப்பட்ட ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிற மாரி அந்த செக்சுவலி கேஸ்ல இருந்து முழுமையா உங்களோட பிராக் லெஸ்னர் வந்து வெளில வந்துருவாரு அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. அதாவது பிராக் லெஸ்னர் வந்து இந்த செக்சுவலி கேஸ்ல இருந்து அதாவது முழுக்க வெளில வந்தா பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் நீங்க வந்து எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பிராக் லெஸ்னர் மேல எந்தவித கேஸுமே இல்ல அப்படிங்கிற மாரி ஆல்மோஸ்ட் வந்து நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு வருது. ராக் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து பேட் மேக்கேஃபியோட அந்த ஒரு ஷோல வந்து உங்களோட ஃபைனல் பாஸான ராக் வந்து இருந்தார்ல, அதுல வந்து பல விஷயத்த வந்து நம்முடைய பேட் மேக்கேஃபியோட அந்த ஒரு ஷோல வந்து நம்முடைய ராக் வந்து சொல்லியிருந்தாரு. அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயமா நம்முடைய ராக் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது நான் வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு வந்து நான் வந்து கமிட் ஆயிட்டேன். அதாவது நெக்ஸ்ட் மூவி வந்து நான் வந்து அதில நடிக்க போறேன். அந்த மூவிக்கான எல்லா ஷெட்யூலுமே அந்த படக்குழு வந்து புக் பண்ணிட்டாங்க. அது இல்லாம நான் வந்து இந்த படத்த வந்து நான் முடிச்சு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி நானும் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டேன். அதனால மேபி இந்த வருஷம் கூட அதாவது இந்த வருஷம் 2000 ரெசல்மனியால வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ரெசல்மனியா 41 முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ரெசல்மனியா 42ல வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் அ ராக்கோட அந்த ஒரு ட்ரீம் மேட்ச் அப்படிங்கிறது மேபி நடக்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிற மாரி ராக்கே சொல்லிட்டாரு. அதாவது நான் வந்து ரெசல்மனியா 42ல வந்து நான் மேட்ச் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனாலும் மேபி வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஷூட்டிங் ஷெட்யூல் அதிகமாயிருச்சு. அது இல்லாம நான் வந்து இன்னொரு மூவிக்கு வந்து நான் கமிட் ஆயிட்டேன் அப்படிங்கிறனால மேபி ரெசல்மனியா 42ல கூட ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் அப்படிங்கிறது நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமம் தான் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ராக்கே சொல்லியிருக்காரு. ஏன்னா மேபி நம்மளுடைய ராக்கு வந்து மனசு வச்சால் கண்டிப்பா இந்த மேட்ச் நடக்கும். ஏன்னா எதனால நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்னா இப்போ வந்து நம்முடைய WWE தரப்புல இருந்து 1 மடங்கு வந்து இந்த மேட்ச் நீங்க புக் பண்ணுங்க. இந்த மேட்ச நீங்க புக் பண்ணி நீங்க ரிசல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி WWE தரப்புல இருந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இத விட 2 மடங்கு வந்து நம்மளுடைய ஃபைனல் பர்சன் ராக் வந்து அந்த ஷூட்டிங் ஷெட்யூல்ல இருந்து அந்த மூவிக்காக ஏகப்பட்ட விஷயத்த வந்து நம்மளுடைய ஃபைனல் பர்சன் ராக் வந்து சம்பாதிக்கிறார். அதாவது இங்க வந்து மேட்ச் பண்ணாரு அப்படின்னா 1 மடங்கு கிடைக்கும். ஆனாலும் அங்க வந்து அவரு இது பண்றாரு, ஷூட்டிங்ல பண்றாரு, அந்த மூவில நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அவருக்கு வந்து அங்க வந்து 3 மடங்கு வந்து சேலரி அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். அதாவது யாரா இருந்தாலும் எங்க பணம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்குதோ அங்க தான் எல்லாருமே போவாங்க. அதனால நம்முடைய ராக் வந்து மேபி இந்த வருஷம் அதாவது ரெசல்மனியா 42ல கூட நம்முடைய ராக் விசஸ் நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ்க்கான அந்த ஒரு ட்ரீம் மேட்ச்ங்கிறது நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் அப்படிங்கிற மாரி நம்முடைய ராக்கே சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து ஷூட்டிங்காக அடுத்த மூவிக்காக நான் கமிட்மெண்ட் ஆயிட்டேன். அதனால மேபி ரெசல்மனியா 42ல கூட ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாரி நம்முடைய ராக்கே சொல்லிட்டாரு. அதனால நீங்க வந்து ஓவரா எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. அதாவது நம்ம வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் வந்து இந்த வருஷமாச்சும் நடக்கும், அந்த வருஷமாச்சும் நடக்கும் அப்படிங்கிற மாரி அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றத வந்து நீங்க நிப்பாட்டியிருங்க. ஏன்னா இது நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நடக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாட் அப்படிங்கிற மாரி நான் என்னோட கருத்த ஒரு முக்கியமா சொல்லுவேன்.
ரூசோ வந்து இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஷாக்கிங்லி வந்து அதாவது ரெசல்மேனியாவுக்கு முடிஞ்சு நடக்க போகிற ஃபஸ்ட்டு மண்டே நைட்டில் வந்து உங்களோட ரூசோ வந்து ரிட்டன் வந்திருப்பார். ரிட்டன் வந்தோன்னே நம்மளுடைய வைக்கிங் ரைடர்ஸோட அந்த ஒரு டீமை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். இதிலேருந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரூசோ வந்து ஒரு ஹீல் கேரக்டர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது இதுலேருந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய ரூசோவோட டபிள்யூட கான்ட்ராக்ட் என்ன, அவரோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது ரூசோ வந்து டபிள்யூ வந்து 2 இயர் அதாவது 2 வருஷத்துக்கு நம்மளுடைய ரூசோ வந்து டபிள்யூ வந்து சைனிங் பண்ணியிருக்காரு. அதாவது கான்ட்ராக்ட் வந்து சைனிங் பண்ணியிருக்காரு. இன்னும் 2 வருஷம் நம்மளுடைய ரூசோ வந்து டபிள்யூ தான் இருக்க போகிறாரு. மேபி அதுக்கப்புறம் நம்மளுடைய 2 வருஷத்தில் வந்து நம்மளுடைய ரூசோவுக்கு வந்து கரெக்டான மேட்சஸ், கரெக்டான சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தந்தார் அப்படின்னா மேபி நம்மளுடைய ரூசோ வந்து அடுத்த லெவலில் வந்து அதாவது 5 இயர் கான்ட்ராக்டோட நம்மளுடைய ரூசோ வந்து சைன் பண்ணால் அதாவது ரூசோவை வந்து எந்த லெவலில் வந்து நம்மளுடைய டபிள்யூ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ரூசோ வந்து டபிள்யூலே நீட்டிச்சு இருக்கலாமா, இல்லை பிடுங்கிக்கிட்டு வேறு பக்கம் போகலாமா அப்படிங்கிறத நம்மளுடைய ரூசோ கோயிலில் தான் இருக்குது. ரூசோ கோயிலில் இருக்குது அப்படிங்கிறத விட டபிள்யூ வந்து நம்மளுடைய ரூசோவை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய ரூசோட ஒய்ஃபான லானா வந்து இப்போ வந்து டபிள்யூ தான் இருக்காங்க. அதாவது டபிள்யூல இருக்காங்க. ஆனாலும் நம்மளுடைய ரூசோட ஒய்ஃபான லானா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்டை வந்து சைனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரூசோ சைன் பண்ணியிருக்க வந்து அது வந்து ரெஸ்லர்ஸுக்கான கான்ட்ராக்ட். நம்மளுடைய லானா வந்து சைன் பண்ணியிருக்கிறது வந்து அவர் வந்து ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்ட். அதாவது எப்படி சொல்கிறேன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஒர்க்கராக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை தான் நம்மளுடைய லானா வந்து சைனிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மேபி போக போக அந்த கான்ட்ராக்டை வந்து புது கான்ட்ராக்டாக ரினியூ பண்ணலாம். அதாவது நம்மளுடைய ரூசோவுக்கு வந்து ஒரு மேனேஜர் ரோல் மாதிரி கூட நம்மளுடைய லானா வந்து மேபி போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய ரூசோ கூட வந்து இன்னொருத்தர் இருப்பார். அதாவது அவரோட நேம் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவர் வந்து இப்போ அதர் கம்பெனியில் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு, அதாவது அவரோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டபிள்யூ வந்து ரூசோவும் இருக்காங்க, அதேமாதிரி லானாவும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரூசோவுக்கும் சரி லானாவுக்கும் சரி நான் கூட இருந்தேன். அதாவது ஹாப்பி ரூசோ டேயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னராக நானும் இருந்தேன். ஆனாலும் இப்போ வந்து ரூசோவும் சரி லானாவும் சரி டபிள்யூ தான் இருக்காங்க. அதனால் மேபி நானும் வந்து அந்த ஒரு டீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான அதிகமாக ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருக்குது. அதனால் மேபி டபிள்யூ மனசு வச்சாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் டபிள்யூக்கு வந்து டபிள்யூ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணி நான் ரூசோ கூட வந்து முன்னாடி பழைய மாதிரி இருந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணி ரூசோ கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த ரெஸ்லர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மேபி நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய டபிள்யூ 2025 சர்வைவர் சீரிஸ் வந்து சாண்டி டியோகோவில் வந்து நடக்க போகுது. மேபி இப்போ வந்து உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த சர்வைவர் சீரிஸில் இந்த மேட்ச் மட்டும் நடந்துச்சு உண்மையிலுமே தக்காளி சோறு தாறுமாறா தெறிக்க விட்டுறலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு பக்கம் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாருமே யார், அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்கு, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு, நம்மளுடைய ராண்டி ஓட்டன், சேமி செயின் இவங்க எல்லாருமே இங்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்காங்கல்ல, நம்மளுடைய ஜான்சினா, நம்மளுடைய ராக்கு, செத்ரோன்ஸு, பிரான் பேக்கர், ட்ரூ மேக்கின்டையர் இவங்களால பாதிக்கப்பட்டவங்க தான் இவங்க. அதனால் மேபி இதில் இருக்க ரிசல்ட்ஸ் எல்லாமே உண்மையிலுமே டேலண்டான சிலர் ஒருத்தர் சளைச்சிக்கவே முடியாது. அதாவது நம்மளோட கோடியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது, அதாவது இவங்களோட படைப்புகள் என்ன அப்படிங்கிறத மேபி நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் இருக்காருன்னா அப்படின்னு கேட்டால் அதாவது மிகப்பெரிய ஒரு ஆள் ரோமன் ரெயின்ஸ் வந்து லாங்கஸ்ட் ரெயின் 1314 சாம்பியனாக இருந்த ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆனார். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்னா 4 வருஷம் யாராலுமே வீழ்த்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருந்திருக்காரு. 1314 சாம்பியனாக இருந்திருக்காரு. இந்த டபிள்யூல த டாப் 1 ஃபேக்ஷன்னா அந்த பிளட் லைன் அப்படிங்கிற அதுக்கு உரிமையான யாருன்னா ரோமன் ரெயின்ஸ் தான். அது இல்லாமல் ரெண்டாவது நம்மளுடைய சிஎம் பங்க், பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க், ரெஸ்லிங் வேர்ல்டையே ஆட்டி படைத்தவர் யார் அப்படிங்கிற நம்மளுடைய சிஎம் பங்க் தான். நம்முடைய வின்ஸ் மெக்மேன்லாம் கதற விட்டவர். அது இல்லாமல் இப்போ வந்து 2024 வந்து பெஸ்ட் மேட்சஸ்லாம் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிஎம் பங்க். அது இல்லாமல் நம்மளுடைய ட்ரூ மேக்கன், அது நம்மளுடைய ராண்டி ஓட்டன், அதாவது 14 முறை வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து வின் பண்ணவர். அதாவது இதுவரோட ரைவலரிலாம் நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் உண்மையிலுமே தரமான ஒரு சம்பவத்தெல்லாம் நம்மளுடைய ராண்டி ஓட்டன் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய சேமி செயின், அதாவது சேமி செயின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது வார்த்தைகள் அப்படிங்கிறது சத்தியமாக கிடையாது. ஆனால் அவர் வந்து டபிள்யூல சாதிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே சாதிச்சிட்டாரு. ஆனாலும் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால இங்கிட்டு வந்து நம்மளுடைய ஜான்சினா பார்க்கலாம். ஜான்சினாவெல்லாம் சொல்லவே வேணாம். அதாவது 16 முறை சாம்பியனாக இருந்தவர். இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை பீட் பண்ணி 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை படைச்சு, அதாவது டபிள்யூ ரெஸ்லர்லேயே 17 முறை சாம்பியன் வின் பண்ண ஒரே ரெஸ்லர் யாருன்னா நம்மளுடைய சினிசன் லீலர் த ஜான் சீனா, நம்மளுடைய ஃபைனல் பாஸ் த ராக்.
ராக்கை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் டிகேஓ குரூப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட் ஆஃப் த மெம்பர்னு சொல்லலாம். WWE வந்து பாதி ரெஸ்லரை வந்து வளர்த்து விட்டது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராக்கை சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுடைய பிரான் பிரேக்கர்லாம் சொல்லணும் அப்படின்னா வளர்ந்து வர சூப்பர் ஸ்டார்லேயே டாப் ஒன் சூப்பர் ஸ்டார் ஹீல் ரெஸ்லர் யார் அப்படின்னா அது முழுக்க முழுக்க நம்முடைய பிரான் பிரேக்கர் தான். இப்போ வந்து நம்முடைய பால்கமர் ஒரு ஜாயிண்டில் இருக்கார். உண்மையிலுமே அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஓவரால் மாறிடும். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு டபிள்யூடபிள்யூட ஃபியூச்சர் யார் அப்படின்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க நம்முடைய பிரான் பிரேக்கர் தான். செத்தரோன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட செத்தரோன்ஸை டபிள்யூடபிள்யூ சாம்பியனே வின் பண்ணிட்டாரு, வேர்ல்டு ஹெவி சாம்பியனே வின் பண்ணிட்டாரு, யூனிவர்சல் சாம்பியனை வின் பண்ணிட்டாரு, ராயல் ரம்பரை வின் பண்ணிட்டாரு, அது இல்லாமல் டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணிட்டாரு, யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனை வின் பண்ணிட்டாரு, மணி இந்த பேங்கை வின் பண்ணிட்டாரு. சொல்லணும்னா நம்மளோட செத்தன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளோட ட்ரூ மெக்கின்டையர்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட ட்ரூ மெக்கின்டையர் நம்மளுடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது உண்மையிலுமே வேறு லெவலாக இருந்துச்சு. அதாவது 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவல்வரி, மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் மேட்சஸாக கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்க் நம்முடைய ட்ரூ மேக்கினர் தான். ஏன்னா ட்ரூ மேக்கினர் வந்து வில்லத்தனத்தை பண்ணணும்னு சொல்லிட்டார் அப்படின்னா அந்த வில்லத்தனத்தை தத்துருவமாக பண்ணுறதுக்கு ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ட்ரூ மேக்கினர் தான். இப்போ இவங்க 10 பேர்த்தையுமே வச்சு ஒரு மிகப்பெரிய, அதாவது இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மேபி நான் சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த ரெஸ்லர் வந்து 2024 நடக்க போகிற அந்த சர்வே சீரீஸில் வந்து மேபி மேட்ச் பண்ணால் எப்படி இருக்கும்? ஏன்னா இதில் யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத யாராலுமே கணிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் தான் இது. ஏன்னா இதில் வந்து யார் வின் பண்ணுறா, யார் தோக்குறா அப்படிங்கிறத யாராலுமே சொல்லவே முடியாது. அதாவது ஃபேன்ஸே வந்து குழம்பி போயிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரோமன் டைன்ஸாக இருக்கட்டும், சிஎம் மங்கா இருக்கட்டும், கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், நம்முடைய ராண்டி ஓட்டனாக இருக்கட்டும், நம்முடைய சேமி சனு, இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு டாப் ஒன் காயாக இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இவங்க அதாவது சாதிக்க முடியாத விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே சாதிச்சிருக்காங்க. இதே நம்ம இங்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஜான்சனாக இருக்கட்டும், நம்முடைய செத்தரோன்ஸாக இருக்கட்டும், பிரான் பிரேக்கராக இருக்கட்டும், ட்ரூ மேக்கினராக இருக்கட்டும், நம்முடைய ராக்காக இருக்கட்டும், இவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் இதில் வந்து யார் தோப்பா, யார் தோற்றுருவா, யார் வின் பண்ணும் அப்படிங்கிறது யாராலுமே சுத்தமாக சொல்கிறேன் யாராலுமே கணிக்கவே முடியாது. மேபி இந்த மேட்ச் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இந்த மேட்ச் வந்து இப்போ சர்வே சீரிஸில் மட்டும் இந்த வருஷத்துக்கான இந்த இயரில் வந்து சர்வே சீரிஸ் மட்டும் இந்த மேட்ச் இவங்க இந்த 10 பேர்த்துக்குள்ளே வந்து 5 vs 5 அப்படிங்கிற மாதிரி சர்வே சீரிஸ் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் உண்மையிலுமே சொல்கிறேன் தரமான மேட்சாக இருக்கட்டும். அதாவது ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே சர்வே சீரிஸ், அதாவது 2025 நடந்த அந்த சர்வே சீரிஸ் தான் ஒரு பெஸ்ட்டான சர்வே சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து இந்த மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து இந்த மேட்ச் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த கருத்து இல்லை. அது இல்லாமல் இவங்க இவங்க 10 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் உண்மையிலுமே தரமான சம்பவத்தெல்லாம் இவங்க எல்லாருமே கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்க சலைச்சவங்க கிடையவே கிடையாது. அதனால் மேபி இந்த மேட்ச் நடந்தால் உங்களோட விருப்பம், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? இதில் வந்து யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க? இதில் வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க? ஏன்னா இதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது மேபி வந்து இப்போ இந்த ஒரு போஸ்டரை வச்சு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் இது வந்து முழுக்க வந்து ஃபேன்ஸால் கிளப்பி விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தி தான் தவிர இந்த மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மேபி சொல்லலை. அதாவது ஃபேன்ஸாக வந்து கிளப்பி விட்ருக்காங்க. அதனால் மேபி இந்த மேட்ச் வந்து நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதாவது WWE தரப்புலேருந்து எந்த விதத்தையும் சொல்லவே இல்லை. அதாவது ஃபேன்ஸாக கிளப்பி விட்டு தான் மேபி இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இது மாதிரி நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படி ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா இதில் வந்து யாருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? அதாவது ஒரு பக்கம் இருக்க நம்முடைய கோடி ரோட்ஸோட டீமுக்கா, இன்னொரு பக்கம் நம்முடைய ஜான்சனாவோட டீமுக்கா, இதில் எந்த டீம் வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.